Bye. Hello. உங்க எல்லாருக்குமே தெரியும் இது மழை காலம். நம்ம பெட்ஸை கொஞ்சம் ஒழுங்காக கவனிக்க வேண்டிய டைம் இது. நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் நேற்று என்ன பார்த்தா அவன் காலை வந்து அவன் ரொம்ப லிக் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ என்னென்ன எடுத்து பார்த்தா காலெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்த ஊண்டோ கட்டோ எதுவுமே இல்லை. பட் லைட்டாக ரெட்டிஷாக இருந்தது. அவன் கீப் லிக் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலான்றது நான் சஜஷன்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க. இல்லை லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். அப்படியே ஆகலைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலாம். பார்க்கலாம், நான் நேற்றுலேருந்து இதை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறது பார்க்கலாம். லை டவுன், லை டவுன். ஆமாம், இப்படி படுத்தா உனக்கு காலுக்கு யார் மருந்து போடுறது? ஃபஸ்ட்டு இந்த டெட்டால் இந்த காட்டனில் போட்டு வைப் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். டெட்டால் யூஸ் பண்ணவே கூடாது நமக்கு டாக்ஸுக்கு. இதில் இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ஊன்ஸ் ஏதாவது இருந்தால் அது இன்னும் எரிச்சல் ஜாஸ்தி பண்ணும். ஸோ பெட்டர் அவாய்ட் டெட்டால். இதுக்கு பதில் நம்ம ஜென்டலாக நம்மளுடைய பேபி வைப்ஸ் எந்த வைப் இருந்தாலும் பரவாயில்ல, வைப்ஸ் யூஸ் பண்ணலாம். வைப் வச்சு அவங்க பாஸை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கால் உள்ள இங்கே தான் பாருங்கள், இது பாருங்கள், இங்கே தான் ரெட் கலரில் இருக்குது லைட்டாக. ஸோ இது லைட்டாக தான் இருந்துட்டுருக்கு. இங்கே அவனுக்கு இரிட்டேஷன் இருக்குது, அதனால தான் நம்ம இங்கே க்ளீன் பண்ண ஆரம்பித்த உடனே எழுந்துட்டான், படுக்க முடியல அவனால். ஸோ இந்த இடத்துல நம்ம டெட்டால் யூஸ் பண்ணினோன்னா இன்னும் அவங்களுக்கு எரிச்சல் ஜாஸ்தியாகும். அட்டாக் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. வேண்டாம், சும்மா இருக்கு. ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு இது வந்து டாக்டர் வந்து இவனுக்கு சஜஸ்ட் பண்ண ஆன்டிசெப்டிக் க்ரீம். இவனுக்கு எப்போவுமே கால்லையோ இல்லை அவனுடைய இந்த பாஸ்லேயோ எப்போவுமே எது ஆனாலும் இந்த க்ரீம் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இதுதான் நான் நேற்றுலேருந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுலேயே இன்னைக்கு க்யூர் ஆகலைன்னா என்றைக்கெல்லாம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவேன். சப்போஸ் க்யூர் ஆகலைன்னா வாட்ஸ்லேஸ் இதுலேயே க்யூர் ஆகிட்டா போகும். ஸோ இது ஃபுல்லாக கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடலாம். உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஆன்டிசெப்டிக் க்ரீம் இருந்தது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை மஞ்சள் போட்டு விடலாம். ஃபஸ்ட்டு ஆன்டிசெப்டிக் நீங்கள் டர்மரிக் யூஸ் பண்ணலாம். மெயின் திங் இவங்க இந்த க்ரீமை வந்து லிக் பண்ணாமல் பார்த்துங்க. ஏன்னா அங்கே இரிட்டேஷன் இருக்குன்றதுனால கண்டிப்பாக உடனே அவங்க லிக் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டாங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ளே போயிடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காலர் எடுத்து இவங்களுக்கு இப்படி போட்டு விட்டுருங்க. ஸோ லிக் பண்ண மாட்டான். பேக் காலர் இந்த மாதிரி போட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னா அவங்க பாஸ் லிக் பண்ணி ரொம்ப நேரம் ஃபுல்லெல்லாம் போட்டுக்கணும். நம்ம ஒரு 1 hour போட்டு விட்டுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஐஃபை பெஞ்சி, ஐஃபை பெஞ்சி, ஐஃபை ஐஃபை ஐஃபை